வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது நாளை 18/3/26 புதன்கிழமை பங்குனி மாத அமாவாசை பற்றிய தகவலை பார்க்கலாங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் மறந்தும் இந்த தவறை செய்யக்கூடாதுங்க. அது என்ன என்பதையும், கேட்டதை கேட்டபடி கொடுக்க செய்யும் அதிசக்தி வாய்ந்த பங்குனி அமாவாசை சொர்சைக்கல நேரம் என்ன என்பதையும், தர்ப்பண நேரம் பற்றியும் இப்பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களின் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. நாளை 18/3/26 புதன்கிழமை பங்குனி மாத அமாவாசை திதி நேரம் காலை 8:28 முதல் மறுநாள் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:29 வரை அமாவாசை தேதி இருக்குங்க. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, படையல், மாவிளக்கு போடுவது, வேண்டுதல் நிறைவேறுங்க. இந்த நாளில் அன்னதானம் செய்வது பித்ருதோஷம் நீங்கி காரிய தடை நீங்குங்க. அமாவாசை தினத்தில் செவ்வாய் குறையில் கடன் வாங்கிய தொகையில் ஒரு சிறு தொகையை கொடுக்க எவ்வளவு கடன் இருந்தாலும் படிப்படியாக குறையுங்க. இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் நாளை காலை 8:28க்கு மேல் மதியம் 12 மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. இன்று பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுக்க பித்ருதோஷம் நீங்குங்க. இந்த பங்குனி மாத அமாவாசையில் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சோடசக்கல நேரம் மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:29 மணி முதல் 8:29 வரை இருக்குங்க. அதாவது அமாவாசை முடிவதற்கு முன் 1 மணி நேரம், அமாவாசை முடிந்த பிறகு 1 மணி நேரங்க. சேர்த்து இந்த 2 மணி நேரம் தாங்க சோடசக்கல நேரம். இந்த 2 மணி நேரத்தில் 5 வினாடி மட்டுமே அந்த திருமூர்த்திகளின் ஒளி பார்வை இப்பூமியில் விழும் நேரம் என்பதால் இந்த நேரத்தை நாம் தவறவிடக்கூடாதுங்க. இந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து அதற்கு முன் அமர்ந்து கைகளை கூப்பியபடி தங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ நாமத்தை உச்சரித்தபடி தங்கள் வேண்டுதலை வைக்க வேண்டுங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டுமே வைக்க வேண்டும். இதை அனைவருமே செய்யலாம். ஆதி காலத்தில் மகான்களும் சித்தர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தினார்கள் என்பது நிச்சயிக்கப்பட்ட உண்மைங்க. ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை சோடசக்கல நேரத்தில் இதை தொடர்ந்து செய்து வர தங்கள் வேண்டுதல் எதுவாகினும் நிறைவேறுங்க. தங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அமாவாசை தினத்தில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. தேங்காய் உடைப்பது கூட வீட்டு ஆண்கள் தான் உடைக்க வேண்டுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.